ஏங்குது நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா புது பலன் தருகிறீர் புது எண்ணெய் பொழிகிறீர் புது பலன் தருகிறீர் புது எண்ணெய் பொழிகிறீர் தனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர் தனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர் எப்போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா எப்போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை வாசித்து பிள்ளை நம்ம எல்லாம் பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்க போகின்றோம். சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம பிள்ளையை பிளஸ் பண்ணி வாழ்த்தி ஆசீர்வதிக்க போகின்றோம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. நம்ம நம்பிக்கையான ஆண்டவர் அதிகமாக துதிக்கின்றேன். நம்ம சர்ச்சில் அவங்க கேசியோ இசை போடுகின்ற ஒரு நல்ல மகனாக ஆண்டவர் அவங்க புரோதனப்படுத்திட்டு வருகிறார். அதே போல மருமகள் கத்துக்கிறோம். நல்ல ஒரு பாடல்ல நல்லா பாடுகின்ற ஒரு கிருபை உள்ள ஒரு மகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளை குறிப்பிடுகின்றேன். உங்களுக்கு இன்னைக்கு கடைசி நாளில் குழந்தை பிறக்கும் போது முன்னால ஆஸ்பத்திரிக்கு வரும்போது கடைசியா ஒரு ஜெபம் பண்ணிட்டேன். சீக்கிரமாக இந்த பிரசவத்தை ஆண்டு ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஒரு குட் நியூஸ் வருது. குழந்தை சுகமா பிறந்துட்டு ஒரு குட் நியூஸ் கைத்தட்டி ஆண்டவர் தோத்திரம் பண்ணுற. இன்னைக்கு எத்தனையோ மீட்டிங் உண்டு. ஆனா பாருங்க இன்னைக்கு இந்த குழந்தையோட முதல் பிறந்த நாள் உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அன்னைக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணோம். ஆண்டவருக்கு ஒரு அற்புதம் அதிசயம் செய்தார். இன்னைக்கு கண்டிப்பா முதல் நாள் ஒரு வருஷம் முழுவதும் அற்புதமா நடந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்து இந்த குழந்தை பிறந்த நாள்ல நாம் கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு வர உதவி செய்தார். எங்க மச்சான் வந்து ஒரு விசுவாச ஒரு வீரராகவும் ஜெப வீரராகவும் ஒரு கருத்து சொல்ற வசனத்தின்படி அந்த விதைத்து அதன் மூலமாக இன்னைக்கு இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எங்களையும் அது ஒரு கிளையாக ஆண்டவர் இணைத்து இப்படி நாங்கள் ஒருமித்து இந்த ஊழியங்களையும் சபைகள் எல்லாம் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். மச்சானுக்காக அக்காவுக்காக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்காகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வார்த்தைகளை தெரிவிக்கின்றேன். எப்படி அந்த குழந்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வளர்ந்து அது வளர்ப்பிக்கப்பட்டு ஞானத்தினால் நிறைந்து தூய ஆவினால் வளர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ சித்தம் செய்தது போல இந்த குழந்தைகளையும் உலக பிரகாரமாக ஆடம்பரமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலக காரியங்களில் இந்த குழந்தை வளர்க்க கூடாது. நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கவனமா இருக்கணும். மனவாவுக்கும் மனைவிக்கும் ஆண்டவர் குழந்தை கொடுக்கும் போது ஒரு கண்டிஷன் அவங்களே கேட்கிறாங்க. இந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குழந்தை எப்படி பிறந்ததோ அப்படியே அந்த குழந்தை வளர்ந்து எடுப்பதற்கு பெற்றோராக உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அதுக்குமே எஸ்டாபிட்டீங்களா நம்ம கேட்காது. இப்பவுமே அந்த குழந்தைகளை நீங்க ஞானத்தோடு அறிவோடு விவேகத்தோடு வளர்த்தால் அந்த குழந்தை வாலிபம் வரும்போது அது வளர்ந்து 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 பெரிய ஆளாக வரும்போது அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ தேவ சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுவதற்கு அந்த குழந்தையை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்த்து எடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறது. ஊழியக்காரர்களாக நாங்கள் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த குழந்தைய தேவ சித்தத்தினுடைய வளர்க்கிறதிலே கவனம் வைக்கும் போது கர்த்தர் உங்களையும் ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் பாஸ்டர் அந்த குழந்தை வாழ்த்துவது போல நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்